இந்த கொடுமைகளுக்கெல்லாம் பெத்த தாயே உடந்தையான்னு கேட்கிறப்பதான் அந்த பெண்ணுடைய 1.5 வயசு குழந்தைய தர மேல அடிச்சு கொண்டிருக்கான் ஒரு கொடூரன். கேட்கிறப்பவே நெஞ்ச உழுக்கக்கூடிய இந்த 2 துயர சம்பவங்களுடைய பின்னணி என்ன? இந்தியால அடுத்தடுத்து அரங்கேறி இருக்கக்கூடிய 2 வேறு கொடூர சம்பவங்கள் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மனசாட்சியையுமே ஒலுக்கி இருக்கு. மாசில்லாத எந்த பாவமுமே செய்யாத 2 பிஞ்சு உயிர்கள் மனித மிருகங்களுடைய கோரப்பசிக்கு இரையாகி இருக்கு. கேரளாவில் பெற்ற தாயுடைய கள்ளக்காதலை நடத்தின கொடூர சித்திரவதைக்கு ஆளாகி 1.5 வயசு குழந்தை பரிதாபமா உயிரிழந்த சோகம் இன்னும் மறையல. அதுக்குள்ள உத்தரப்பிரதேசத்துல திருமணமான பெண் ஒருவர் தன்னுடைய காதலை நிராகரித்தார் அப்படின்ற ஒரே ஆத்திரத்துல அவளுடைய 1.5 வயசு குழந்தைய தர மேல தூக்கி வீசி கொடூரமா கொலை செஞ்சிருக்கான் ஒரு கொடூரன். கேட்கிறப்பவே நெஞ்ச உழுக்கிற இந்த 2 துயர சம்பவங்களின் பின்னணி என்ன? அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு நேர்ந்த கொடூரம் என்ன பார்க்கலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெடுமங்காடு கரிக்குழியில் வசித்து வருபவர் அகிலா. இவருடைய மகன் அர்ஷித். குழந்தைக்கு 1 வயது 7 மாதங்கள் ஆகின்றன. சம்பவத்தன்று குழந்தை அர்ஷித் வாந்தி எடுத்ததாக கூறி அகிலா அருகில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றுள்ளார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. அந்த சமயத்தில்தான் குழந்தையின் உடலில் இருந்த காயங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அகிலாவின் அம்மாவும் குழந்தையின் பாட்டியுமான ரீனா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நெடுமங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் நெஞ்சை பதற வைக்கும் பகீர் தகவல்கள் வெளியாகி உள்ளன. எந்த களங்கமுமே இல்லாத இந்த பிஞ்சு குழந்தையுடைய பிரேத பரிசோதனை தகவல்கள் கேட்கிறவங்க பார்க்கிறவங்க அப்படின்னு எல்லாரையுமே நெஞ்ச பதற வைக்குது. ஒரு மனித மிருகம் அந்த பிஞ்சு உடலை எப்படியெல்லாம் சித்திரவதை செஞ்சிருக்கு அப்படின்றது கேட்கவே பதறுது. குழந்தையின் உடலில் மொத்தம் 51 காயங்கள் கண்டறியப்பட்டன. பிறப்புறுப்பு உள்பட பல உடல் பகுதிகளில் ஆழமான காயங்கள் இருந்ததும் கால்களில் தீக்காய தடயங்கள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடலுக்குள் ஏற்பட்ட கடுமையான உள் இரத்த கசிவே மரணத்திற்கு காரணம் என முதற்கட்ட அறிக்கையில் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அகிலாவை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் அகிலாவின் கள்ள காதலன் அஸ்கர் குழந்தையை கொடூரமாக கொன்ற திடுக்கிடும் தகவல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. போலீசாரின் தீவிர விசாரணையில் இந்த விவகாரத்தின் பின்னணியில் பல அதிர்ச்சி தகவல்களை குடும்பத்தினர் உடைத்துள்ளனர். அதாவது அகிலா 3 மாத கர்ப்பிணியாக இருந்தபோதே அவரது கணவர் அகில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். முன்னதாக அகிலாவுக்கு வேறு ஒருவருடன் இருந்த கள்ள தொடர்பை அகில் கண்டுபிடித்ததால் விதுரா காவல் நிலையம் வரை இந்த விவகாரம் சென்றுள்ளது. அங்கு அகிலா தன் உறவை முடித்துக் கொண்டதால் ஏற்பட்ட வேதனையில்தான் அகில் தற்கொலை செய்ததாக அகிலின் தந்தை வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அதன் பின் பிறந்த குழந்தையை அகிலாவின் தாய் ரீனா வளர்த்து வந்துள்ளார். ஆனால் அஸ்கருடன் அகிலாவுக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டு இருவரும் கணவன் மனைவியாக வாழத் தொடங்கிய பின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குழந்தையை தன்னுடன் அழைத்துச் சென்றுள்ளனர். குழந்தையின் பாட்டி ரீனா கண்ணீருடன் பேசுகையில் அஸ்கரை பார்த்தாலே அந்த குழந்தை பயத்தில் நடுங்கி அழும் என்றும் நாயை போலத்தான் குழந்தையை பார்த்துக் கொள்வான் அஸ்கர் என்றும் கூறியுள்ளார். முன்பு ஒருமுறை குழந்தையின் 2 கைகளும் முறிந்தபோது சைக்கிளில் இருந்து விழுந்ததாக கூறி தங்களை நம்ப வைத்ததாக கூறி கதறுகிறார் அந்த பாட்டி. கை உடைஞ்ச நிலையிலையும் மழலை மாறாத அந்த பார்வை நம்முடைய மனசை உழுக்குது. எப்படி இந்த பிஞ்சு முகத்தை பார்த்தும் சித்திரவதை பண்ண அவங்களுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல. அதுலயும் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் பெத்த தாயே உடந்தையான்னு கேட்கிறப்பதான் என்ன சொல்றதுன்னே தெரியல.
இந்த கொடுமைகளுக்கு பெற்ற தாயான அகிலாவும் உடந்தையாக இருந்தாள் என்பதுதான் உச்சக்கட்ட அவலம். அவளை என் மகள் என்று சொல்லக்கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று பெற்ற தாயே தன் மகள் குறித்து வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குழந்தையின் குடும்பத்தினரிடம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கேரள மக்களிடையேயும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பனவூரில் உள்ள வாடகை வீட்டின் அருகே சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த குற்றவாளி அஸ்கரின் வாகனத்தை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். மேலும் குற்றவாளி அஸ்கரை போலீசார் அழைத்து சென்றபோது அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆத்திரத்துடன் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கேரளாவில் குழந்தை கொல்லப்பட்ட இந்த கொடுமை ஒருபுறம் இருக்க, உத்தரப்பிரதேசத்திலையும் இதே மாதிரியான நெஞ்சை உலுக்கக்கூடிய கொடூர கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கு. அங்கு காதலை மறுத்தார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பெண்ணினுடைய 1.5 வயசு குழந்தைய தர மேல அடிச்சு கொண்டிருக்கான் ஒரு கொடூரன். உத்தரப்பிரதேசத்தின் ஃபிரோசாபாத் மாவட்டம் ஷிகோகாபாத் பகுதியில் உள்ள யாதவ் காலனியில் வசித்து வரும் திருமணமான பெண் ஒருவரிடம் ஒரு நபர் தொடர்ந்து காதல் மற்றும் திருமண உறவு கொள்ள முயன்று வற்புறுத்தி வந்துள்ளார். ஆனால் அந்த பெண் அந்த நபரின் கோரிக்கையை திட்டவட்டமாக நிராகரித்து விட்டார். இதனால் கடுமையாக ஆத்திரமடைந்த அந்த நபர் அந்த பெண்ணை பழிவாங்க துடித்தார். இதன் உச்சகட்டமாக அப்பெண்ணின் 1.5 வயது ஆண் குழந்தையான ஆரவை பிடுங்கி தரையில் பல முறை கொடூரமான முறையில் தூக்கி வீசினார். இதில் பலத்த காயமடைந்த அந்த பிஞ்சு குழந்தை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தது. இந்த கொடூரமான கொலை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த உத்தரப்பிரதேச போலீசார் தலைமறைவாக இருந்த கொலையாளி விராஜ் என்பவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் மே 31, 2026 அன்று மாலை ஷிகோகாபாத் பகுதியில் பதுங்கியிருந்த குற்றவாளியை போலீசார் வளைத்து பிடித்தனர். அப்போது போலீசாருக்கும் கொலை குற்றவாளிக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இந்த என்கவுண்டர் தற்காப்பு தாக்குதலில் குற்றவாளி விராஜின் 2 கால்களிலும் குண்டடிப்பட்டது. இதையடுத்து காயமடைந்த குற்றவாளியை போலீசார் அதிரடியாக கைது செய்து மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர். குழந்தைகள்தான் வாழ்வின் அர்த்தம். இங்கு ஒரு குழந்தைக்காக பலரும் தவம் இருக்கின்றனர். இந்தியாவில் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் நபர்கள் எத்தனை பேர் என்பதை ஒவ்வொரு மருத்துவமனை வாசலிலும் IVF மையங்களிலும் காத்து கிடக்கும் தம்பதிகளின் எண்ணிக்கையை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒரு உயிர் தங்களுக்கு கிடைக்காதா என்று கோடிக்கணக்கான தம்பதிகள் கண்ணீரோடு காத்து கிடக்கும் இந்த தேசத்தில்தான் காதல், காமம் என மனித மிருகங்களின் சுயநலத்திற்கும் ஆத்திரத்திற்கும் 2 குழந்தைகள் பலியாகி இருப்பது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தையும் உலுக்கியுள்ளது. இந்த சம்பவங்கள் பார்ப்பவர் எவர் மனதையும் பதைபதைக்க வைக்கின்றன. எந்த தவறும் செய்யாத அந்த பிஞ்சு குழந்தைகள் செய்த பாவம் என்ன? இந்த 2 வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு சட்டப்படி மிக கடுமையான, என்றும் மறக்க முடியாத மரண தண்டனை போன்ற உச்சகட்ட தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நம்மை நம்பி மண்ணில் வந்து சமூகத்தின் கொடூரத்தால் உயிரை விட்ட இந்த பிஞ்சுகளின் ஆத்மா சாந்தியடைய அனைவரும் பிரார்த்திப்போம்.